மின்மினி பூச்சிகளை பார்க்கும் கடைசி தலைமுறை நாமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கும் நிலையில் இதன் உண்மை நிலவரம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில் துயில் எழுப்பும் சேவலின் கொக்கரிப்பு, மாமரத்தில் கூவும் குயிலின் ஓசை, ஜன்னலில் வந்து கீச் கீச் என்னும் சிட்டுக்குருவியின் சத்தம், இவையெல்லாம் அனுபவித்த தலைமுறை நாமாகத்தான் இருக்க முடியும். இந்த வரிசையில்தான் மின்மினி பூச்சிகளும் மினுக்கு பூச்சி, மின்னுட்டாம் பூச்சி, பிள்ளிங்கி, விளக்கு பூச்சி போன்ற பெயர்களிலும் அழைக்கப்படும் இந்த பூச்சிகள். வெளிர் மஞ்சள், பச்சை கலந்த மஞ்சள், இளஞ்சிவப்பு கலந்த பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் நீல நிறங்களில் ஒளியை உமிழ்கின்றன. மின்மினி பூச்சிகள் ஒருவித வேதிவினையை தமது உடலில் உருவாக்குவதன் காரணமாக ஒளி வெளிப்படும் நிலையில் பெரும்பாலும் தங்களது இரை மற்றும் துணையை கவர்வதற்காகவும் எதிரிகளை எச்சரிப்பதற்காகவும் ஒளியை உமிழ்கின்றன என்று சொல்லப்படுகிறது. கோடைக்காலம் தொடங்கிவிட்டால் இந்த மின்மினி பூச்சிகள் ஒளிரும் என்றும், இது ஒளிர்வதை வைத்தே கோடைக்காலம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. இதன் ஆயுட்காலம் 61 நாட்கள், அதாவது 2 மாதங்கள் மட்டுமே. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மின்மினி பூச்சிகளால் தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை வனப்பகுதி காடு அவதார் படத்தில் வரும் பண்டோரா கிரகத்தைப் போல இரவில் மின்னும். இந்த காட்சி பார்ப்போருக்கு பரவசத்தை ஏற்படுத்துகிறது. இத்தகைய சூழலில் இந்த மின்மினி பூச்சிகளை பார்க்கும் கடைசி தலைமுறை நாமாகத்தான் இருக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது நகரமயமாக்கல், விவசாய விரிவாக்கம் மற்றும் காடழிப்பு ஆகியவை இந்த மின்மினி பூச்சிகளின் வாழ்விடங்களின் அழிவு காரணமாக அமைவதாக கூறப்படுகிறது. இதனால் மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து அவை உயிர் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் கடினமாகி வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இரவில் செயற்கை ஒளி அல்லது ஒளி மாசுபாடு மின்மினி பூச்சிகள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும், பெரும்பாலான மின்மினி பூச்சி இனச்சேர்க்கை அவற்றின் இயற்கையான ஒளிர்வையே நம்பியிருக்கும் நிலையில் தெருவிளக்குகள், விளம்பர பலகைகள் மற்றும் பிற செயற்கை மூலங்களில் இருந்து வரும் ஒளி இந்த சமிக்கைகள் தலையிடுவதால் மின்மினி பூச்சிகளின் இனச்சேர்க்கை பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக மின்மினி பூச்சி அழிவிற்கு அதிகரிக்கும் ஒளி மாசுபாடு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. இதேபோல விவசாயத்தின் பூச்சிக்கொல்லிகளின் பரவலான பயன்பாடு மின்மினி பூச்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த ரசாயனங்கள் மின்மினி பூச்சிகளை நேரடியாக கொல்வது மட்டுமல்லாமல் அவற்றின் இரையின் எண்ணிக்கையையும் குறைக்கின்றன. மற்றொரு காரணம் காலநிலை மாற்றம். வாழ்விடங்களின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பத அளவு மாறும்போது அவை மின்மினி பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சிகளை பாதிக்கின்றன. மின்மினி பூச்சிகளின் அழிவு நாம் எதிர்கொள்ளும் பரந்த சுற்றுச்சூழல் சவால்களை நினைவூட்டுகிறது என்றும், அவற்றின் அழிவு மனிதர்கள் உட்பட எண்ணற்ற பிற உயிரினங்களை ஆதரிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் சீரழிவை குறிக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மின்மினி பூச்சிகளின் அழிவானது மனித குலத்திற்கான எச்சரிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் பூவுலகின் நண்பர்களை சேர்ந்த ஜியோ டாமின். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த உயிரினங்களும் இங்க இயற்கையும் ஒரு வலைப்பின்னல் மாதிரிதான். இதுல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நேரடியா மின்மினி பூச்சியை சாப்பிடுறதோ அல்லது ஏதோ அது ஒரு நேரடியாக நமக்கு உணவாக இருக்கிறதோ அல்லது வேற ஏதோ விதத்துல பயன்படல அப்படின்னாலும், நமக்கு பயன்பாட்டுல இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு அதனுடைய இருத்தலுக்கு நிச்சயமாக இது காரணமாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம உணர முடியல அப்படின்னாலும் இந்த வலைப்பின்னல்ல எங்கேயோ ஒரு இடத்துல விழக்கூடிய அடி சுத்தி விளைச்சு மனுஷனையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இது வெறும் மின்மினி பூச்சிகளுடைய பிரச்சனையாக பார்க்க முடியாது.
பூச்சிகள்னா மனித இனமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம உணவு உற்பத்திக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது பூச்சிகளால் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை தான். அப்படி சொல்லும்போது இந்த பூச்சி இனங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய மின்மினி பூச்சியினுடைய அழிவு அப்படிங்கிறது ஒரு மனித குலத்துக்கான எச்சரிக்கையாக தான் நான் பாக்குறேன். கட்டிடங்கள்ல உள்ள முகப்பு வெளிப்புறம் இருக்கக்கூடிய சேஃப்டிக்காக கண்டிப்பா 1-2 லைட்ஸ் வேணும். ஆனா ஒரு 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 ஆடம்பரத்தை காட்டுறதுக்காகவோ அல்லது வெறும் அழகு அலங்காரத்துக்காகவோ போடக்கூடிய, அதுலயும் குறிப்பாக பெரிய வணிக நிறுவனங்கள் மையங்கள்ல போடக்கூடிய விளக்குகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறது வந்து ஒளி மாசை குறைக்கிறதுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். அடுத்தது வந்து இந்த பெஸ்டிசைட் பயன்பாடு, காலநிலை மாற்றம், இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகள். ஆனா இது நிச்சயமாக நம்முடைய வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய ஒரு அவசர நிலையில ஒரு நம்முடைய செயல்பாட்டை கோரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்குது. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னா, இந்த பூச்சிகளுடைய வாழ்க்கையெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நான் என்ன காப்பாத்திக்கணும் அப்படின்னா, இங்க கார்பன் எமிஷனை குறைச்சாகணும், உலக வெப்பமயமாதலை குறைக்கணும். இந்த பருவமழை அப்படிங்கிறது நம்முடைய உணவு உற்பத்தி மாதிரியான விஷயங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. அப்ப இது ஒரு சுற்றுச்சூழலை முதன்மைப்படுத்திய மையப்படுத்திய ஒரு நீண்டகால ஒரு பல்துறைகள் சார்ந்த ஒரு செயல்பாடு தான் வந்து இந்த மின்மினி பூச்சியை மட்டும் இல்ல நம்முடைய இருத்தலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே மின்மினி பூச்சிகளை இப்போதைய தலைமுறையினர் சிலர் பார்த்து கூட இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் போட்டோக்களோ வீடியோக்களிலாவது பார்ப்பதற்கான வாய்ப்புகளாவது இருக்கிறது. ஆனால் நம் அடுத்த தலைமுறைக்கு மின்மினி பூச்சி என்ற ஒன்று இருந்ததா என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு சூழல் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் முடிந்தளவு ஒளி மாசுவை கட்டுப்படுத்த நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.